கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பரப்புரை ரத்து செய்யப்படும். தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படும்? இந்த தேர்தலோட மையப்புள்ளி விஜய் தான். நீங்க அவர் பரப்புரையில் வேகம் காட்டாமல் இருக்கலாம், அவருடைய அரசியல் நடவடிக்கைகள்ல நம்முடைய பார்வையிலிருந்து திருப்தி இல்லாமல் இருக்கலாம், பட் மக்கள் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்காங்க. அவர் பரப்புரையை ரத்து செய்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் வந்தாலும் வெளியில் வந்தாலும் வராவிட்டாலும் மக்கள் ஒரே நிலையில தான் இருக்காங்க. என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் இந்த தேர்தலில் இளைஞர்கள் தான் மையப்பொருள். 2.25 கோடி ஓட்டுகள் இருக்கு, 41% வாக்காளர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் ஓட்டு மட்டுமே. அதனுடைய தாக்கம் தான் பெரிய தாக்கமாக இருக்கும். நான் இன்னும் ஒரே ஒரு புள்ளி மட்டும் ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட அண்ணாமலை ஒரு அரசியல் செய்தார். அந்த அண்ணாமலை செய்த அரசியல் என்பது இளைஞர்களை ஈர்த்தது. அதை தாண்டி என்னன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் செய்தார். அண்ணாமலை செய்த திமுக எதிர்ப்பு அரசியல் அதிமுகவின் ஓட்டுகளை உடைத்து பாஜக பக்கம் கொண்டு சென்றது. ஆனா இன்னைக்கு விஜய் செய்யக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது திமுகவோட இயல்பான ஓட்டு வங்கியா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியிலையும் கை வைக்கிறது. நீங்க இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நலத்திட்டங்கள் வகையில இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப குட் இமேஜ் இருக்கு. அந்த சூழல்ல அந்த பெண்கள் ஓட்டுகளையும் விஜய் கை வைக்கிறார். விஜய்னால களத்துல திமுக அதிமுக இடையில கூர்மையான போட்டி உருவாயிருக்குன்னு நான் பாக்குறேன். ஒருவேளை விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வரலைன்னா திமுக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற ரேஞ்சில தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு விஜய் களத்துல ஒரு வகையில திமுக எதிர்ப்பை அல்லது வெறுப்பை அடுத்த தலைமுறைக்குள்ள விதைத்திருக்கிறார். அப்படி உருவாக்கலைன்னா இன்னைக்கு இந்த ஓட்டு முழுவதும் திமுக பக்கமும் சீமான் பக்கம் தான் நடந்திருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை விஜய் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். இந்த அரசியலுடைய மைய புள்ளியாக இந்த தேர்தல் முடிவுல பலரும் மூக்கில் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஈமம் சரியாக இருந்தால் 15% மேலதான் விஜய் எடுப்பாரு. அதற்கு அவர் உழைக்கவும் தேவையில்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அவர் உழைக்காமலே இவ்வளவு வாக்குகள் வருகிறது. அவர் உழைத்தால் தெளிவாக திட்டமிட்டால் இன்னும் கூடுதல் பலன் தான் கிடைத்திருக்கலாம். ஓகே, நீங்க விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு அதில் ஒரு ஃபேக்ஷன் ஒரு சங்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா FCRA சட்டம் குறித்து அவர் இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்கல. அது பார்லிமெண்ட்ல கேரளா எலெக்ஷனாக தள்ளி வச்சாங்க. நான் சொல்றது இஷ்யூ பேசிஸ்ல இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்துல எனக்காக குரல் கொடுத்தாராங்கிற ஒரு அளவுகோலை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய இது டாக்டிக்கல் ஓட்டிங் பேட்டர்னாக போய் அந்த இடம் FCRA போது அது கிறிஸ்டியன் மிஷனரிஸை குறிவைக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிற விமர்சனம் இருக்கு. ஒரு கண்டன அறிக்கை அதையும் இவ்வளவு அவசரமா கொண்டு வரணும் இல்லை அது திருத்தம் குறித்தோ இப்போ வரைக்கும் விஜய் கிட்ட இருந்த அறிக்கை வரல. ஜனநாயகன் படம் துரதிருஷ்டவசமாக நடந்திருக்க கூடாது, ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த கசிஞ்ச காட்சிகளை பார்த்துட்டு போயிட்டு சிறுபான்மையினரை இஸ்லாமியரை பயங்கரவாதிகளை நீங்க எப்படி சித்தரிக்கலான்னுட்டு வழக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இது ஒரு விதமான, அதாவது இந்த காலகட்டத்தில் பாஜக நகர்த்தக்கூடியது. அமித்ஷா பார்த்தீங்க அப்படின்னா UCC நான் கொண்டு வருவேன் அவர் அசாம்ல பேசுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப அடுத்து பெங்கால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறுபான்மையினரை ஒரு என்மாசா ஒரு பிளாக்கா ஒரு பக்கம் போலரைஸ் பண்ணக்கூடியதை நோக்கி நகர்த்தும். அந்த நேரத்தில் அந்த குரலை கொடுக்கக்கூடிய இடத்தில் இல்ல அது தவறுன்னு பாஜகவை எதிர்க்கிற முயற்சிகளை விஜய் எடுக்காவிட்டால் அவங்களுடைய டாக்டிக்கல் பேட்டர்ன் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திமுக நோக்கி இந்த எலெக்ஷன்ல என்மாசா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. திரு சுவாமிநாதன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, கேள்வியையும் சேர்த்து சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து பதில் சொல்லுங்க. சர்வதேச அரசியலை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதனால நம்ம நாட்டுக்கு என்ன சிக்கல் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்றத தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு அங்க அவங்க அவ்வளவு முன்னேற்பாடுகளோட செய்திகளை வாசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? நம்ம தாவேகாக்கு ஓட்டு போட்டா அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாயிடும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம தான் செயல்படுவாங்களா? இந்த இடம் தான் ஒரு நுட்பமான இடம் நான் நினைக்கிறேன். நீங்க களத்துல விஜய் என்ன பேசுகிறார்? 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா, களத்திலேயே இல்லைங்கிறார். நீங்க முதல்ல இருந்து விஜய் அரசியல் வியூகங்களால் வகுக்கப்பட்டது. அதான் நான் சொல்றேன். அவரை பொறுத்தவரை அவர் நம்பக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு போட்டி 2 பேருக்கு தான். நமக்கு தான் 3 முனை போட்டி 4 முனை போட்டி எல்லாம். விஜயை ஒருவர் பின்தொடர்ந்தார்னா அவர் சிறுபான்மையினராக இருந்தாலும் பெரும்பான்மையினராக இருந்தாலும் அவருடைய பார்வையில போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று DMK ஒன்று TVK. அப்ப பிஜேபி போட்டி களத்துல இல்ல. அதான் அவர் சொல்றாரு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணுங்கிறார். அப்ப ஒரு வகையான கருத்துருவாக்கத்தை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கருத்துருவாக்கம் மக்கள் கிட்ட போயிருச்சானா போகல. ஆனா விஜயனுடைய கூட்டத்துக்கு வர்றாங்கல்ல சிறுபான்மையினர், அவர்கள் மத்தியில் அது ஏற்கனவே போய்விட்டது. ஒன்று. இன்னொன்று, நண்பர் கேட்டது மிக முக்கியமான கேள்வி. வெளிநாட்டு நிதி கையாள்கை மசோதாவில இப்ப சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இப்ப திருத்த மசோதா கொண்டு வரது பாஜக. இந்த நேரத்துல விஜய் விமர்சிக்கணும், அதை கண்டிக்கணும், அறிக்கை விடணும். விட்டாதான் சிறுபான்மையினர் நம்புவாங்க. எல்லாமே உண்மைதான். நான் எப்படி உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் பெரும்பான்மை சமூகத்துல இருக்காங்களோ அது கொண்டு சிறுபான்மை சமூகத்திலையும் இருக்காங்க. நம்ம அந்த கோட்டை நம்ம கவனிக்க மறுக்கிறோங்கிறோம். நான் சிறுபான்மையினர் அவர்களை நம்ம பிரிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், அவர்கள் விஜய் ரசிகர்கள் சிறுபான்மையினர்லயும் இருக்காங்க, பெரும்பான்மையினர்லயும் இருக்காங்க. அவங்க முற்படுத்தப்பட்ட வகுப்புலயும் இருக்காங்க, பட்டியல் வகுப்புலயும் இருக்காங்க. எங்க இருந்தாலும் அவர்கள் விஜய் ரசிகர்கள். அந்த அளவுகளோட அவங்கள பொருத்தி பாருங்க, ஓட்டு போடுவாங்களா இல்லையா? நீங்க சிறுபான்மையினர் பாக்குறீங்க, நான் விஜய் ரசிகர்ங்கிற கண்ணோட்டத்துல சொல்றேன். ஒன்று. இன்னும் அதை உடைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க இன்னொரு கோணத்துல இதை பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடம் மட்டும்,
இன்னொரு கோணத்துல அதை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அவர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டன அறிக்கை வெளியிடல, எதுவுமே காட்டமா பேசல. பட் அவர் பாஜக இல்லாத ஒரு அநியாய தேர்தலை சந்திக்கிறாரு. அதுதானே கிரவுண்ட்ல போகும். நீங்க 2019, 2021, 2024 3 தொடர் வெற்றிகள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. 3லயும் பிரச்சாரம் என்ன, பாஜக உள்ள வந்துரும். கிட்டத்தட்ட 2019 அதிமுக பாஜக அலையன்ஸ், 2021 அதிமுக பாஜக அலையன்ஸ், 24 அதிமுகவும் பாஜகவும் தனித்து நிக்கிறாங்க. பிரச்சாரம் என்னது, மறைமுக கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இப்ப விஜய் முதலாக இந்த 3 தேர்தல் வெற்றிகளுக்கு பின்பு பாஜக இல்லாத ஒரு வலுவான எதிரியை திமுக சந்திக்குது. அதனாலதான் சொல்றேன், சிறுபான்மையினர் ஓட்டுகள், அங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய ஓட்டுகள். அந்த விஜய் ரசிகர் தான் நான் பாக்குறேன். சிறுபான்மை, பெரும்பான்மை, ஜாதிய கணக்கு, மத கணக்கு எதுவுமே கிடையாது விஜய் ரசிகர்களுக்கு. அவங்களுக்கு ஒரு கணக்கு, அவங்களுக்கு விஜய பிடிக்கும், விஜய்க்கு அவர்களை பிடிக்குமான்னு தெரியாது நமக்கு. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.